ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒய் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடுவில் வந்து ஒய் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். சில்வர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒய்யோட சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைனுக்கு வரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வர்றேன். செகண்ட்லேருந்து கீழே தேர்டுக்கு வரேன். ஒரே ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சு தான் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் திருப்பணும். கீழே வந்து நீங்கள் த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் விழுகும். நம்ம எக்ஸ்ட்ரா லாக் ஸ்டிச் போட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் த்ரெட்டை குத்திட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுக்காமல் நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து நாட்டு விழுகும். நம்ம எண்டு நாட்டு போட தேவையில்லை. நம்ம திருப்பி எடுக்கிற நாட்டு விழுந்துடும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனை பஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் லைன்லேருந்து கீழே இருக்கிற தேர்ட் லைனுக்கு வரோம். வந்துட்டு கீழேருந்து அப்படியே மேலே நீங்கள் த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா மேலே நாட்டு விழுந்துடும். தேர்ட் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் லைன் கொண்டு போயிடணும். அப்படி கொண்டு போகும்போது இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம திருப்பினோன்னா த்ரெட்டு வந்து கீழே இழுத்துட்டு தான் வரும். அதுக்காக என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி எடுங்க. இல்லைனா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் லைனுக்கு கொண்டு வாங்க. அப்போனா கீழே இறங்காது. நல்லா சுற்றணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்களேன், கொஞ்சம் இறங்கியிருக்கு. அங்கே வந்து நான் சுற்றாமல் எடுத்துகிட்டு செகண்ட் கொடுக்குறப்ப வந்து நல்லா சுற்றி எடுக்கணும். எண்டு விழுந்துருச்சு பார்த்திங்களா? கீழேருந்து மேலே இழுத்தோன்னா எனக்குள்ளே லாக் ஆகிரும். ஊசி பார்த்திங்கன்னா தெரியும். நான் இப்படி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இடத்துல எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, ஒவ்வொரு இடத்துல எப்படி இறங்கியிருக்குது அப்படின்னு. நம்ம என்ன தான் ஊசியை சுற்றி எடுத்தாலும் அப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டேது, கீழே இறங்கிடுது அப்படின்றவங்களுக்கு ஒய் ஸ்டிச்லேயே செகண்ட் டைப் இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி 3 லைன் போட்டு ஒய் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வரைஞ்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ வரையாமல் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் ஒய் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக்கிலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு இழுக்கணும். இழுத்தோன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். இப்போ நம்ம அப்படியே கீழே இறக்குறதுனால தானே அந்த த்ரெட்டு வந்து கீழே இறங்கிறது. சுற்றி எடுத்தாலும் ஒவ்வொன்றில் இறங்கிறதுன்றவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஒரு பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பீடு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பீடு யூஸ் பண்ணாமல் பண்ணலாம். நான் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஒரு பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்குறோம், ஒரு கொஞ்சம் கேப் தள்ளி. சேம் அதே தான். இப்போ மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பீடு கொடுத்துட்டு ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அப்போனா த்ரெட்டு வந்து மேலேருந்து கீழே வராது. த்ரெட் ஒர்க்லாம் விரும்புகிறவங்களுக்கு இனிமேல் ஒவ்வொரு ஒர்க்கையும் வச்சு நம்ம ப்ளவுஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சேம் போட்ட ஸ்டிச்சஸே கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து எல்லா இடத்துலையும் பீடு வைக்கலாம், சுகர் பீட்ஸ் வச்சு கொடுக்கலாம். நம்ம விருப்பம் தான் அது. மேலே ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு வந்துட்டு மறுபடியும் கிராஸாக இழுத்துட்டு மேலே இருக்க ஃபஸ்ட் லைனுக்கு போயிடணும் ஒய் ஷேப்பில். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மேலே போட்டதுக்கும் கீழே போட்டிருக்கக்கும் டிஃப்ரென்ஸு. எந்த இடத்துலையுமே த்ரெட்டு வந்து கீழே இறங்கவே இல்லை. நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்தாலும் அந்த கிளாத்தை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல இறங்கும். அதை நீங்கள் பார்த்து தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த கிளாஸ் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். யாராவது ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். புருச்சஸ் கிளாஸ் அண்ட் ஆரி கிளாஸ் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.